வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் பார்த்தா, வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழுன்னு நம்ம வீட்டிலே ரோஸ் மில்க் செய்யலாம். 1/2 லிட்டர் பால் வச்சு எவ்வளோ பண்ணலான்றதை பாருங்கள். உங்களுக்கு திக்காக வேணால் திக்காக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பாலும் ஒரு அரை செம்பு, சின்ன செம்பில் அரை செம்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டே காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு நான் ரோஸ் மில்க் சிறப்பு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். இது ரெண்டாக கலந்துக்கலாம். இதை சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அதுக்கு ஒரு ட்ரிப்பு சொல்கிறேன் பாருங்கள். இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு வடிகட்டணுங்க நல்லா. ஏன்னா அந்த பால் ஏடெல்லாம் இருக்கும்ல, அது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிக்கிறவங்க அதை அப்படியே குடிச்சிக்கோங்க. எனக்கு பிடிக்காது, அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இதை நான் 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று நான் ஜீனி போட்டுக்க போகிறேன். ஒன்றில் என்ன போடுறேன்றதை பாருங்கள். ஒன்றில் நான் சுகர் ஃப்ரீ தாங்க போட போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லோரும் குடிக்கும்போது நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, சுகர் பேஷண்ட். அதனால் சுகர் ஃப்ரீ தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு ஆற்றி அதை தனியாக சுகர் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இதை கொடுத்துருங்க. இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை கலந்துட்டு இதை அவங்களுக்காண்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு இதையும் நல்லா வடிகட்டிட்டு தேவையான அளவு சுகர் போட்டுட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இதிலே நம்ம ஐஸ் மோடில் போட்டு ஐஸாகவும் ஆக்கிக்கலாம். என் வீட்டில் ஐஸ் மோடு இல்லை, அதனால் நான் டம்ளரில் தான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டாச்சு. அந்த ஸ்பூனில் ஒரு 6-7 ஸ்பூன் போட்டாச்சு. குடிச்சிட்டு வீட்டில் சும்மா நான் இதில் கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. மோடுல, அதனால் நான் டம்ளர்லேயே ஊற்றி வச்சுட்டேங்க. எப்படி வருதுன்னு தெரில. சரி பார்ப்போம், எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். இது சுகர் ஃப்ரீ போட்டிருந்தோம்னா அதில் ஐஸ்கிரீம் அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலான்ட்டு. இப்படி தான் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களையும் நம்ம கவனிக்கணும். அவங்களுக்கும் அந்த ஏக்கங்கள்லாம் இருக்கும் சாப்பிடணுன்றது. அதனால தான் இப்போ ரெண்டையும் தனியாக கலந்து அவங்கவுங்களுக்கு தேவை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. ஐஸ்கிரீம் ரெடி. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.